ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வருகின்ற வைகாசி 18ஆம் தேதி அன்று ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். சரி, இந்த குரு பகவான் பயிற்சியினால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க. அதே போல ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர், ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர கிட்டத்தட்ட 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே போல குரு பகவான் எந்த ராசியை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். அதனால்தான் குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகும் என்ற ஒரு பழமொழியை ஏற்பட்டது. மேலும் தனக்காரகன், புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். குரு பகவான் தான் இந்த ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். அதாவது குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அதே போல ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களை அள்ளி கொடுப்பார். சரி, வருகின்ற குரு பகவான் பயிற்சினால ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ரிஷபங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆவார். ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்க, கவர்ச்சியானவர்கள், அழகானவர்கள், எப்போதும் இளமை தோற்றத்துடன் காணப்படக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல கலையாகவும் அதிகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். எலக்ட்ரானிக் சார்ந்த துறையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள், கட்டடம் சார்ந்த துறையில அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதுமே பணப்புழக்கங்கிறது இருக்கும். நிறைய பேர் பாருங்க பணம் சார்ந்த இடத்துல அதிகம் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல முக்கியமா வாகன யோகங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அப்ப வாகனம் சார்ந்த துறையில அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்களும் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் தான். அதே போல பாருங்க கஷ்டப்படாமல் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், லட்சுமி யோகம் உடையவர்கள், செல்வ செழிப்பில் திளைக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல பாருங்க இந்த சகிப்புத்தன்மைங்கிறது அதிகம் உடையவர்கள், இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவானுக்கு குரு பகவானின் பார்வை பட இருக்கிறது. சனி பகவான் வலுப்பெற இருக்கிறார். ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா சனி பகவான் தாங்க. சனி பகவானுக்கு கோணத்துல 5ஆம் இடத்துல குரு பகவான், குரு பகவானுக்கு கோணத்துல 9ஆம் இடத்துல சனி பகவான். ரிஷபராசிக்காரர்களுக்கு 9க்கும் 10க்கும் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக அளவு பணம் வர இருக்கிறது. அதாவது தங்களுடைய உழைப்பை விட 2 மடங்கு அதிகப்படியான வருவாய் கிடைக்க இருக்கிறது. இந்த 2026-27 சனி பகவானுக்கு கோணத்துல குரு பகவான் உச்சநிலை பெறுவது, அதாவது பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் வலுப்பெறுகிறது. உழைப்பை சொல்லக்கூடிய கிரகத்தை, இந்த பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் பார்வையிட இருக்கிறது. அப்ப உயர் பதவி தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026-27 உயர் பதவி கிடைக்க இருக்கிறது, இன்கிரிமெண்ட் கிடைக்க இருக்கிறது, புதிய பதவிகள் தேடி வர இருக்கிறது. அரசாங்க பதவிகள், அதிகார பதவிகள்,
அரசியல் பதவிகள் தேடி வர இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான, ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். இந்த காலம் அதிர்ஷ்ட காலம். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த குரு பயிற்சினால ரிஷபராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம் ஏற்பட இருக்கிறது. சரி, இந்த குரு பகவான் பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருட காலமாக ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தார். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை, குழந்தை பாக்கியம், பண வரவுல முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். 2ஆம் இடத்துல குரு இருந்தார். ஆனா 8ஆம் இடத்திற்கு கேந்திரத்தில் இருந்தார். சின்ன சின்ன வழக்குகள், பேச்சு நல பிரச்சனை, ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனை, பண ஏமாற்றம், இதுவும் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய ரீதியில கொடிய பாவி அப்படின்னா குரு பகவான் தாங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி குரு பகவான். அவர் 2ஆம் இடத்துல இருந்தார், 8ஆம் இடத்தையே பார்த்தாரு. அதனால வழக்கு, சிரமம், போராட்டம், மன கஷ்டம், இதுவும் கொஞ்சம் இருந்திருக்கும். இப்ப பாருங்க, வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 1 வருஷம் 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் மறைகிறார். 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல குரு மறைவதனால, லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் கோணத்தில் அமர்வதனால, ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான குரு பகவான் பார்வையிட இருப்பதனால இந்த குரு பகவான் பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. சரி, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா சனி பகவான குரு பகவான் பார்க்கறதுனால புதிய பதவிகள் தேடி வரும். இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னாலும் புது வேலை கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா சனி பகவானுக்கு குரு பகவான் பார்வை கிடைக்க இருக்கிறது. இப்ப சனி பகவான் குரு பகவான் வீட்டில் தான் இருக்கிறார். அந்த வீட்டையே குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். அப்ப சனி பகவானுக்கு ஒரு முழு பலம் கிடைக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கியாதிபதி, மேலும் தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப 10ஆம் அதிபதியை குரு பகவான் பார்வையிட இருப்பது உத்தியோகத்துல நல்ல பேரு, நல்ல புகழ், புது வேலை, அதே போல அரசாங்க பதவி, உயர் பதவி, இன்கிரிமெண்ட், இப்படி தொழில் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. அப்ப ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம். அதே போல குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடைபெற இருக்கிறது. முக்கியமா உங்களுடைய திறமைக்கு சவாலாக இருந்த அத்தனை விஷயங்களும் எளிமையாக நடக்க இருக்கிறது. உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரு புகழ் அதிகரிக்க இருக்கிறது. அப்ப பாருங்க, உழைப்பை விட வருமானம் அதிகரிக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சனி இருந்து இந்த குரு பகவானுடைய பார்வைப்பட இருப்பது. அப்ப குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலுமே பாருங்க அதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னா குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மறைகிறார், அது ஒண்ணு. அதே போல சனி பகவான இந்த குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். இது இரண்டுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்வதனால ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். தசாபுத்திகள் கொஞ்சம் வீக்கா இருந்துன்னு வச்சுங்க, மனசுல கொஞ்சம் தைரியம் குறையும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யம் பாதிக்கப்படும். இவ்வளவுதானே தவிர மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அதனால உங்களுக்கு எதிர்பார்த்தது நடக்க இருக்கிறது. குரு பகவான் பாருங்க, பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்வையிடுவார், 11ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்ப 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் குரு பகவானுடைய பார்வையில வருது. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் புனிதம் பெறும், அந்த இடம் சுபிட்சம் பெறும், அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும். அப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவாங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் வரும், பயணத்தால் லாபம் கிடைக்கும், புதிய பயணம் போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும், வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும், வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு யோகம் கிடைக்கும், இரும்பு எந்திரம் சார்ந்த துறை உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும், மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை சொல்ல முடியும். அதே போல பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார், தந்தையாருக்கு யோகத்தை கொடுக்கும்,
தந்தையாருக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும். அதே போல் தந்தையாருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ ரிஷபராசியில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் இருக்குன்னா தகப்பனாருக்கு உயர் பதவி தேடி வரும். தகப்பனாருக்கு முக்கியமாக பண வரவில் ஒரு திருப்தி கிடைக்கும். இப்படிலாம் சொல்ல முடியும். அதே போல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். முக்கியமாக 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். ரிஷபராசிக்காரர்கள் பண வரவில் ஒரு திருப்தியை பார்க்க முடியும். அப்போ அரசியல், அரசாங்கம் இதன் மூலம் பாருங்க யோகம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவானை குரு பகவான் பார்வையிடுகிறார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி சனி பகவான், அவர் குரு பகவான் பார்வையிடுகிறார். அப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் பாருங்க முன்னேற்றம் கிடைக்கும். சொந்த தொழிலில் பிரகாசம் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் அளவு கடந்த பணத்தை பார்க்க போறீங்க 2026-27. இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வைப்படுவதே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. சனி பகவானுக்கு 5ஆம் இடத்துல பாருங்க குரு பகவான், குரு பகவானுக்கு 9ஆம் இடத்துல சனி. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேற இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயத்துல, உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல இருந்த அத்தனை இடையூறுகளும் பாருங்க விலகி இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது நடக்க இருக்கிறது. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக இருக்கிறது. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு நீங்க உறுதியா நம்பலாம். ரிஷபராசிக்காரர்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முடிந்தால் ஒரு முறை தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள தென்குடி திட்டை, அதாவது குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா இந்த தென்குடி திட்டை தாங்க. இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. அதே போல கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள ஆலங்குடி, இதுவும் ஒரு குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம். இந்த ஆலங்குடிக்கு சென்று வருவதும் சிறப்பு. அதே போல திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.